அனைவருக்கும் வணக்கம். எனது அன்பான நான் நேசிக்கக்கூடிய என்னுடைய தமிழ் உறவுகள், நம்மளுடைய புரட்சிக்கனால் நியூஸுக்கு தொடர்ந்து ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே பார்க்கும்போது நம்மளுக்கு தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் விஜய் பாண்டியனை அழகான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த வேளையில் ஏன் இந்த புரட்சிக்கனால் நியூஸ் ஏன் ஆரம்பிச்சு அப்படின்னா, நல்ல ஒரு மனிதன் தமிழ்நாடு மக்கள் அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை சந்திச்ச ஒரு தமிழ்நாடு, ஒரு அன்பான நல்ல ஒரு தலைவர். இன்னைக்கு மண்ணுலகில் பிறந்து விண்ணுலகிற்கு ஆளச் சென்ற ஒரு அற்புதமான ஒரு புனிதன், மதுரை கண்டெடுத்த ஒரு அன்பான தமிழன் வேலுப்பிரபாகரன் செல்ல பிள்ளை கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட புகழை பரப்பணும் அப்படின்றக்காக தான் நாங்கள் எங்களுடைய புரட்சிகரன் நியூஸை நாங்கள் ஆரம்பித்த காலத்திலிருந்து நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு நிகழ்வு. ஏன் மறுபடியும் நான் இப்போ ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் டிஜிட்டல் முறையில் நம்ம போடுறோம். நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. கேப்டன் போல அந்த கேப்டனோட நல்ல உள்ளங்கள் படைத்த உங்கள் அனைவருக்கும் உங்கள் விஜய் பண்ணியே மீண்டும் ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். வரக்கூடிய ஆகஸ்ட் 25 கேப்டனுடைய முதல் பிறந்த நாள். அந்த விஜயராஜ் என்ற கேப்டன் விஜயராஜுக்கு முதல் பிறந்த நாள். எத்தனையோ ஊடகங்கள் உண்மை பொய்களை மறைத்தாலும் கூட நம்மளுடைய ஊடகம் ஒரு உண்மையை மட்டும்தான் பேசும். நம்மளுக்கு அதுதான் அந்த புரட்சி அப்படிங்கிறது. அதுதான் முன்னாடி கொண்டு வந்தேன். இந்த புரட்சிக்கான நியூஸ் உருவாகிறதுக்கு காரணமே பார்க்கும்போது தலைவர் கேப்டன் தான். அவரோட நம்மளுக்கு முழுக்க எல்லாமே அவரு தான். அவரோட புகழ் எப்பவுமே நல்லா இருக்கணும். தமிழக மக்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டாங்க அவங்க. ஆனால் சந்திக்கக்கூடிய காலங்கள் உருவாகிடுச்சு. ஒரு சில ஏமாளிகள், ஒரு சில துரோகிகள் தமிழக மக்களை ஏமாற்றிட்டாங்க. ஆனால் கேப்டனுடைய ஆத்மா இன்னும் மறையில, நம்ம விட்டு மறையில. அவர் நம்மளுக்கு கூட தான் இருக்காரு. அது வரைக்கும் நம்மளுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ கஷ்டங்கள் நம்ம பட்டிருக்கோம். நம்ம எந்த ஒரு இடத்துலையும் தொய்வு இல்லாமல் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னாலே பார்க்கும்போது கேப்டனோட 2004 அவர் மதுரை மாநாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு 2024 ஆச்சு. 20 வருஷம் ஆச்சு. அந்த 20 வருஷத்துல நம்ம பட்ட கஷ்டம் எவ்வளவோ, அவமானங்கள் எவ்வளோ நிறைய போட்டிருக்கோம். நம்ம இனிமேல் பட்டு அந்த அவமானங்கள் வராது, தொடராது. கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்லிக்கிறேன். சமூக இணையதள ஊடகங்களுக்கு ஒரு உண்மையை எப்பயும் மறைக்காதீங்க. ஏன்னா நல்லவர்கள் வாழக்கூடிய காலத்துல நல்லதை நம்ம இழந்துட்டோம். நம்ம அதனால எப்பயுமே ஊடகங்கள் அப்படின்னாலே ஒரு உண்மையை மட்டும் தான் பேசணும். ஏன்னா ஊடகங்கள் நம்பிட்டு அரசியல் நடந்துகிட்டு இருக்குது. பொதுமக்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. இதை அறவே பொய் சொல்றது முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க உங்ககிட்ட ஊடகங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப வேண்டி கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே சொல்றாங்க, என்னடா இப்ப நம்மளுடைய ட்ரெண்ட் ஏறணும், நம்மளுடைய ஒரு ஒரு பவர் ஏறணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் ஒரு பொய்யான செய்தியை பார்க்கும்போது அது உண்மையா சொல்லி, இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது கூட நம்மளுடைய தலை அஜித் அவர்களுடைய மனைவி, அன்பு சகோதரி ஸ்டாலினி அவர்கள் பார்க்கும்போது இறந்துட்டாங்க கூட ஒரு செய்தியை நான் யூடியூப்ல பார்த்தேன். ரொம்ப ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்மளுடைய அன்பு அண்ணன் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அவரே இறந்துட்டாருன்னு சொல்லி வேற பேர் சொன்னாங்க. தலைவர் கேப்டன் பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யான, அதாவது அவங்க ட்ரெண்டை ஏற்றுறது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய சட்ட ஒரு விரோதம். இதை அறவே தவிர்க்கணும். வரக்கூடிய காலங்களில் உண்மையை விட்டு பேசுவோம். புரட்சிகரன் நியூஸ் எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.
எல்லா மாவட்டத்தோட செய்தியும் உண்மை செய்திகளை வந்து உடனுக்குடன் வந்து தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லா இதுவும் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நான் நேற்று பார்த்தேன்னா எனக்கு நம்மளோட புரட்சிகளான நியூஸ் வந்து மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, துபாய் இவங்கெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி எனக்கு இப்போதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு உண்மையில அவங்களுக்குலாம் வந்து ஒரு நன்றி நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் உங்கள் விஜய் பாண்டியனின் புரட்சிகளான நியூஸ் சார்பாக அந்த ஐயா கேப்டனோட சார்பாக நன்றினை தெரிவிச்சுக்கிறேன்.